ஒரு ஊருக்கு போறீங்க, புக் பண்றீங்க, டிக்கெட் புக் பண்ண சொல்றாங்க, இந்த இதுல போறீங்க ஏஜென்சி, வாங்க எல்லாமே ஃப்ளைட்ல இருந்து அங்க கால் வைக்கிற வரைக்கும் சாப்பாடுல இருந்து எல்லாம் திருப்பி உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்வது யாரோட பொறுப்பு? என்னோட பொறுப்பு. பாருங்களேன், தேவனோட ராஜ்யம் அப்படிதான். நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது it becomes an all in all package. உனக்கு சாப்பிட்றதுக்கோ, உட்காரத்துக்கோ, நிக்கிறதுக்கோ, இங்க போறதுக்கோ எல்லாத்துமே இட் இஸ் கவர்ட். இன்னைக்கு தேவன் கிட்ட வரதே எல்லாம் பெரிய விஷயத்துக்கு தான் நான் வருவேன். என் குடும்பத்துல இப்படி ஆயிடுச்சு, எங்க வீடு கட்டணும், கார் வேணும், கால் உடைஞ்சிருச்சு, கை உடைஞ்சிருச்சு, இதெல்லாம் உடையணும் அவசியம் இல்லை. ஓ இருதயம் உடஞ்ச உடனே அவர்கிட்ட போ. ஆமென். God sees the heart. மனுஷன முகத்தை பார்க்கிற தேவனோ உன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். மனுஷன் என்ன வேணா சொல்லட்டும், யா நான் சொல்றேன் பாரு, என்ன வேணா சொல்லட்டும் உன்னை பார்த்து, அதெல்லாம் இங்க போகவே கூடாது. தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆமென். என் பிரியமானவனே, என் பிரியமானவளே, வா. சத்தத்தை கேட்டு வந்துட்டி நாய் எவ்ரிதிங். அன்றைக்கு சவுல் கிட்ட சொன்னது, எப்போ ஒரு ராஜா வாக்கி இருக்கிறேன், நான் சொல்றதை கீழ்ப்படியறதுக்கு, அதை வேணா நீ விட்டு வா. We don't declare things to God. தேவனிடத்துல போய், அப்பா நான் இதை செய்யறேன்ப்பா, அதை பண்றேன்ப்பா, ஒரு இதை மாத்திக்கலாமான்னு தேவனிடத்துல நீ கூட்டுறதுக்கும் இல்லை, குறைக்கிறதுக்கும் இல்லை. அவர் சொன்னதை நீ செய்யும் போது அவர் சொன்னதை உனக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சிம்பிள்.